டியூப் தமிழ் வணக்கம். ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி 90 நிமிடங்கள் கொண்ட பேட்டி ஒன்றை ஈரானிய ஊடகவியலாளர் குறும்பட ஆவணப்பட தயாரிப்பாளர் ஜவாத் மொய்ஹுய்க்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். கடந்த மாசி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய கூட்டு தாக்குதலில் கடைசி நிமிடம் என்ன நடைபெற்றது, எப்படி தாங்கள் எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளானோம் என்றும், அந்த தாக்குதல் நடைபெற்ற பொழுது ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரினுடைய உதவி தலைவருடன் தான் அந்த இடத்தில் தான் பேசிக் கொண்டிருந்ததாகவும், அங்கு உயிர் தப்பியவர்களில் தானும் ஒருவன் என்றும், தான் அங்கிருந்து தப்பியோடி தன்னோடு பேசிக் கொண்டிருந்த ஈரானிய அதி உயர் மத தலைவர் காலம் சென்ற அயதுல்லா அலி காமேனியினுடைய உதவி பேச்சாளரும் தானும் அருகில் இருந்த சுவருக்கு அடுத்த பக்கமாக பேசிக் கொண்டிருந்த காரணத்தினால் அரும்பொட்டில் தான் தப்பியதாகவும், தன்னோடு இருந்த அவரும் இறந்து போனதாகவும், இடிபாடுகளுக்கு இடையில் பெரும் கலவரங்கள் அந்த நேரம் ஏற்பட்டதாகவும், படிக்கட்டுகள் தகர்ந்து கிடந்தன, கட்டிடங்கள் இடிந்து சரிந்து கிடந்தன, கூரைகள் கொலகொலத்து கீழே விழுந்து விட்டது. இதற்குள்ளாக தப்பி ஓடி வெளியே வர தன்னுடைய கார் முற்றாக சேதமடைந்த நிலையில் சாதாரண ஒரு குடிமகனின் காரில் ஏறி தப்பி ஓடி 3 தினங்களாக யார் இறந்தார் யார் இறக்கவில்லை என்று தெரியாத அளவிற்கு எல்லா விதமான தொடர்புகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில் தான் தப்பி ஓடியதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த தாக்குதல் நடைபெற்ற பொழுது அயதுல்லா அலி காமேனியினுடைய தலைமையில் மிக முக்கியமான பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பாதுகாப்பு கூட்டம் 2 பெரும் பிரிவுகளாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஈரானினுடைய முக்கியமான ராணுவ தளபதிகள், ஜெனரல்கள் எல்லாம் அந்த இடத்தில் தான் இருந்தார்கள். அடுத்த கட்ட நகர்வு குறித்த பேச்சுக்கள் நடைபெற்றது. அந்த பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதுதான் முதலில் 2 பெரும் குண்டுகள் வெடித்தன. அதைத் தொடர்ந்து 3வது குண்டும் வெடித்தது. எல்லாமே தகர்ந்து போனது. ஆனால் அவர் குறிப்பிடுகின்றார், இதில் இருக்கின்ற பலவீனம் என்ன, தங்களுடைய நாட்டினுடைய உளவு பிரிவு இப்படி ஒரு ஆபத்து இருப்பதை முன்னரே கண்டுபிடிக்க தவறிவிட்டது. 2வது, தாங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் கூடுகின்றோம், இது சரியாக எல்லோரையும் தாக்குகின்ற தருணம், இதை சரியான முறையில் உளவறிந்து அமெரிக்கர்களுக்கு கொடுத்தது, இஸ்ரேலியர்களுக்கு கொடுத்தது தங்களுக்கு உள்ளே இருக்கின்ற உளவாளிகள் தான் என்றும், இது மிக பலவீனமான ஓட்டை என்றும், இதுவரை 6500 பேர் வரை இவ்வாறு தகவல் கொடுத்திருக்கலாம் என்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆனாலும் இந்த ஓட்டையை இந்த நிமிடம் வரை தங்களினால் அடைக்க முடியாமல் இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டு இதுவே தங்களுடைய பலவீனம் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் நடைபெற்ற பொழுது ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரனுடைய மகன் மொய்தாபா காமேனி இருந்தாரா என்ற கேள்விக்கு அவருடைய பதில் சரியானதாக இல்லை. தான் அவரை என்றுமே சந்தித்ததில்லை என்றும், அத்தகைய உயர் தலைவரை ஈரானில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே சந்தித்திருக்கின்றார்கள் என்றும், மற்ற எவரும் சந்தித்தது கிடையாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் மேலைநாட்டு ஊடகங்கள் மொய்தாபா காமேனி அன்றைய தினம் அங்கிருந்ததாகவும், அவரும் படுகாயமடைந்திருக்கின்ற காரணத்தினால் பொதுவெளியில் தோன்றாமல் இருக்கின்றார் என்று செய்திகளை வெளியிட்டு வருகின்ற நிலையில் அவரை தான் கண்ணால் கண்டதே இல்லை என்றும் அபாஸ் அரக்சி குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படியானால் இந்த தாக்குதல் நடைபெறும் என்பதை நீங்கள் முன்னரே அறிந்திருந்தீர்களா என்ற கேள்விக்கு, இப்படி ஒரு தாக்குதல் தவிர்க்க முடியாது என்பதை தாங்கள் அறிந்திருந்ததாகவும், ஓமானில் அமெரிக்காவுடன் நடைபெற்ற பேச்சுக்களில் ஈரான் தன்னுடைய யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளை எக்காரணம் கொண்டும் குறைக்க முடியாது, நிறுத்த முடியாது என்று பிடிவாதமாக நின்றதாகவும், அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கடும் சீற்றத்திற்கு உள்ளாக்கிய தருணம் என்றும், தாக்குதலை தவிர வேறு வழியற்ற நிலைக்கு அவரை கொண்டு சென்ற தருணமாகவும் அமைந்ததை அரக்சி ஒப்புக்கொள்ளுகின்றார். அதைத் தொடர்ந்து ஈரானினுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் தான் பேசிய பொழுது போர் மேகங்கள் மணக்கின்றன என்றும் கூறியதாகவும், ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினருக்கு ராஜதந்திர பேச்சுக்களில் ஏற்பட்டிருக்கின்ற முறிவு அடுத்த கட்டமாக போருக்கு செல்ல போகின்றது, இதற்கு தயாராக இருங்கள் என்று தான் அவர்களிடம் கூறியதாகவும் அந்த பேட்டியில் தெரிவிக்கின்றார். ஆனால் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவை பொறுத்தவரையில் அவர்கள் தயாராகவே இருந்ததாகவும், ஈரானுக்கு என்னென்ன ஆபத்து வரும் என்று அத்தனையும் பட்டியலிடப்பட்டதாகவும், அத்தனையையும் தாண்டி ஈரான் செயல்படுவதற்கு உரியவாறு ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய நடவடிக்கைகள் வகுக்கப்பட்டு இருந்ததாகவும் கூறுகின்றார். நீங்கள் ஏன் பேச்சுவார்த்தையை நடத்தினீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த
தெரிவித்த அவர், ஈரானை பொறுத்த வரையில் ஈரானே போருக்கு சென்றது என்று சர்வதேச அவப்பெயரை தேட முடியாது. ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது, அதில் நாட்டத்துடன் இருக்கின்றது என்று உலகளாவிய ரீதியில் ஒரு கருத்தியலை உருவாக்க வேண்டியது ஈரானை பொறுத்தவரையில் அவசியமாக இருந்தது. அமெரிக்காவே தாக்குதலை நடத்தியது என்று உலகம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது வரை தங்களுடைய பேச்சுக்கள் தொடர்வதாகவே இருந்தது என்றும், ஆனால் பேசி தீர்க்கின்ற விடயம் இது அல்ல என்றும், யுரேனியம் செறிவூட்டல், அணுகுண்டு உருவாக்கம் எல்லாவற்றையும் நிறுத்துகின்றோம் என்று கூறி ஈரானில் எப்படி ஆட்சி நடத்துவது என்பது ஒரு கேள்விக்குறி என்பதையே அவருடைய கருத்து சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது. அந்த இடத்தில் ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினர் போர் ஒன்று தவிர்க்க முடியாது, ஆனால் பேசுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் போருக்கு தயாராகி கொண்டிருக்க அடுத்த கேள்வியை ஊடகவியலாளர் கேட்கின்றார், அப்படியானால் நீங்கள் டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் போர்க்குணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், இவர்களுடைய ஆட்சி காலம் முடிவடைகின்ற கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது, அதுவரையான ஒரு கால நீடிப்பை நீங்கள் ஏன் பேச்சுக்களின் மூலமாக இழுத்து சென்றிருக்க கூடாது என்ற கேள்விக்கு அவர்களுடன் பேசிக்கொண்டே இருப்பதும் போரை சந்திக்காமல் தவிர்ப்பதற்கான அந்த நாடகமும் சாத்தியமில்லை. ஈரானுக்கு ஒரு கௌரவம் இருக்கின்றது, அவர்களை தாமதிக்க வேண்டுமாக இருந்தால் ஈரான் தன்னை விட்டு கொடுப்பது போன்ற ஒரு நாடகத்தை நடத்த வேண்டும். அது ஈரானினுடைய தன்மானத்திற்கு பெரும் இழுக்காக அமைந்துவிடும். அதனால் அதை செய்ய முடியவில்லை. எனவே போரை சந்திக்க வேண்டிய நிலை இருந்தது. அப்படியானால் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸ் ஈரானினுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் 1/3 பகுதி அமெரிக்காவினால் முற்றாக நாசம் செய்யப்பட்டு விட்டது என்று கூறினாரே, அது சரியா என்ற கேள்விக்கு அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்றும், அமெரிக்கா இதைத்தான் செய்யும் என்று தங்களுக்கு தெரியும் என்றும், அதனால் ஈரானினுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் என்பது முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டு அமெரிக்கா அறியாத வேறொரு விதமாக அது செயற்படுவதனால் அமெரிக்கா இதை கண்டுபிடிக்கவில்லை. அதனால் தான் அவர்கள் பழைய கதையை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல் அப்படி ஒன்றும் அழிந்து போய்விடவில்லை. மேலும் ஈரானினுடைய ஏவுகணை பிரிவிற்கு பொறுப்பாக இருந்த இந்த தாக்குதலில் மரணமடைந்து போன தளபதி இதற்கு முன்னரே 12 நாட்கள் இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய போரில் நடந்த விளைவுகளை சந்தித்த பின்னர் ஈரானினுடைய ஏவுகணை கட்டமைப்பு ஒன்று உடையுமாக இருந்தால் அதை திருத்துவதற்கு 10 முதல் 15 தினங்கள் தங்களுக்கு எடுத்ததாகவும், ஆனால் அவர் தன்னுடைய முயற்சியால் 15 இருந்து 30 நிமிடங்களில் மீண்டும் செயற்படக்கூடியவாறு புதியதொரு கட்டமைப்பை ஏற்படுத்திய காரணத்தினால் ஈரான் மீதான இத்தகைய தாக்குதல்கள் அமெரிக்கர்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்ததே அல்லாமல் எந்தவிதமான வெற்றியையும் அளிக்கவில்லை. ஆனால் அமெரிக்கர்களுடைய முதலாவது தாக்குதல் வெற்றி பெற்றதற்கும் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் ஜெனரல்கள் இருந்த இடத்தை எட்டி தொட்டதற்கும் உளவு பிரிவில் இருந்த ஓட்டையே காரணமே அல்லாமல் ஈரானுடைய போர் திறனில் அது பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அப்படியானால் ஹோர்முஸ் நீரிணையை நீங்கள் தற்காலிகமாக மூடலாம் என்று கண்டுபிடித்தீர்களா, இல்லை நன்கு திட்டமிடப்பட்டதா என்ற கேள்விக்கு ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினரிடம் இந்த போரில் ஓர் உத்தியாக ஹோர்முஸ் நீரிணையை மூடுவது அவர்களுடைய திட்டமாகவே இருந்தது. ஏதோ இது தற்செயலாக நடந்தது அல்ல. முன்கூட்டியே இந்த இடத்தை ஈரான் கேந்திர முக்கியமான ஒரு இடமாக மாற்றி இந்த இடத்தை வைத்தே இந்த போர் நாடகத்தை ஆடுவதற்கு தயாராகி விட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே அபஸ் அரக்சியினுடைய 90 நிமிட பேட்டியில் ஈரானினுடைய இன்றைய அதி உயர் மத தலைவரை அவர் காணவில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அவர் தலைமறைவாக இருக்கின்றார், அவரை ஒரு சிலர் மட்டும் காண முடியும் என்கின்ற செய்தி ஈரானினுடைய அடிப்படை ஆட்சி கட்டமைப்பு, அதாவது முல்லாக்களினுடைய ஆட்சி கட்டமைப்பு அமெரிக்காவினால் மாற்றப்பட்டு விட்டது என்ற அமெரிக்க உப அதிபரனுடைய கருத்து பிழையானது. எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அது அப்படியே இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய தாக்குதலை எதிர்கொள்வதற்கு ஈரான் தயாராக இருக்கின்றது என்பதையும் அவர் திட்ட தெளிவாக கூறுகின்றார். இந்த காணொளியை டென்மார்க்கினுடைய ஜூலன் போஸ்டனுக்கான மத்திய கிழக்கு விவகார செய்தியாளர் துருக்கியினுடைய 2வது தலைநகர் இஸ்தான்புல்லில் இருந்து எழுதி அனுப்பிய கட்டுரை இன்று காலை டென்மார்க் ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது. இந்த கட்டுரை சொல்லுகின்ற செய்தி, ஈரானினுடைய போர்க்களத்தில் இதுவரை நடைபெற்ற போர்களில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு நிலையை காணப்படுகின்றது. இப்பொழுது மறுபடியும் அது பழைய இடத்தை நோக்கியே திரும்பி இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் இனி அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினாலும் அந்த சூழலையும் எதிர்கொண்டு அதற்கு அப்பாலும் அது நிற்கக்கூடிய அளவில் ஈரான் தயாராக இருக்கின்றது என்பதையே அவருடைய பேட்டி காட்டுகின்றது. ஆனாலும் தான் உயிர் தப்பியது மயிர் கூச்செறியும் தருணம் என்று அபஸ் அரக்சி குறிப்பிடுகின்றார். அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது, இப்பொழுது
இப்பொழுது எங்கும் போர்முகங்கள் சூழ்ந்த நிலையில் இவருடைய இந்த பேட்டி வெளியாகி இருக்கின்றது. இந்த பேட்டியை உறுதி செய்ய முடியுமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆயினும் 90 நிமிடங்கள் இந்த பேட்டி இப்பொழுது பலராலும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.